ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் இல்லாமல் நெக் பேட்டர்ன் வச்சு நம்ம ஒரு சிம்பிள் டிசைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் வந்து கரெக்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜரியில் வந்து 2 லைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுத்து நான் வந்து 2 லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன். நீடில் சைஸ் வந்து 14 mm அண்ட் தென் வந்து ஜரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா மம்தா பிராண்ட். இதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ டர்ன் பண்ணும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த நெக் மாடலில் நம்ம டர்னிங் தான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த டர்னிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுத்து நம்ம டர்ன் பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன்ஸ் மேலேயே தான் வந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸை கொடுத்துட்டே வரணும். நம்மளுடைய பார்டர் லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஒர்க்கை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் பீட் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய டெய்லர் வந்து பார்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட்ஸ், ஸ்டோனு அண்ட் தென் டியூப் பீட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சீனி பர்சியோடைய பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசோ பேண்ட் தான். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக வந்து பீடை கொடுத்துட்டே வரணும். 2 பீடாக நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதே சமயம் நம்ம வந்து நெக் வந்து பேட்டர்ன் வந்து நல்லா நெருக்கமாக பீட் ஒர்க் கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க நீடில் பார்த்தீங்கன்னா அயர்ன் நீடில்ஸ். நான் பீட் ஒர்க் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுறது இந்த நீடில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதே நீடில்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம சுகர் பீடில் ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 mm பீடு வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 4 mm பீடில் நான் டல் கோல்டு எடுத்து தான் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 4 mm பீட்லேயும் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது அண்ட் தென் சைஸஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக ஆகுமோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நெக்கோடைய இந்த இடத்துல வந்து நம்ம பீடை வந்து எப்படி டர்ன் பண்ணோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பீடை வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே டர்ன் பண்ணி ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீடை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அகெயின் வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஒரு லைன் ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பீட் ஒர்க் அப்படின்னாவே பார்டருடைய டைப்பே வந்து இதுதான். சுகர் பீட், 4 mm பீட் அண்ட் தென் சுகர் பீட் ஆட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பீட் ஒர்க்ஸில் நம்ம பார்டர்லாம் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கேப்னஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்ட் லெவலில் நமக்கு கிடைக்கும். இந்த டிசைனிங் நெக் மாடலில் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டர்ன் பண்ணுற இடத்துல நம்ம கரெக்டாக வந்து ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்குது. நீங்களும் வந்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர் லைன்ஸை வந்து ஒர்க் பண்ணுங்கள். நம்மளுடைய பார்டர் லைன்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். கோல்டு கலர் ரவுண்ட் ஸ்டோன்ஸை வந்து எடுத்துகிட்டு க்ளோ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த சுகர் பீடை எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக கொடுத்து ஒர்க் பண்ணமோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும்.
ஒவ்வொரு பீட் ஒர்க்கும் வந்து நம்ம முடிகிறப்ப நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டினியூவாக வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம பீட் கொடுத்துட்டு ஒரு எண்ட் நாட் போடணும். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஆரி கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப் பீடும் அண்ட் தென் 3 mm பீட்ஸும் எடுத்து தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அதுக்கு மேலே 3 mm பீட் அண்ட் தென் டியூப் பீடை இந்த மாதிரி ஒரு 3 ஷேப்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். த்ரீ லைன்ஸையும் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். 3 mm பீட் அண்ட் தென் டியூப் பீடை ஃபர்ஸ்ட் ஒரு லைனை வந்து க்ராஸாக கொடுத்துட்டு அகெயின் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாங் செயின் அண்ட் தென் ஷார்ட் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேயும் வந்து சேம் ஒர்க்கை கொடுத்து நம்ம வந்து இந்த 3 லைன்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டியூப் பீட்ஸ் ஒர்க்கை நம்ம எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டோன்ஸுக்கும் நடுவுலையும் அந்த ஸ்டோன்ஸுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி டியூப் ஒர்க்கை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணும்பொழுது கரெக்டாக அளவு எடுத்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. நம்ம 3 லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம ஒர்க் பண்ணுற அந்த லைன்ஸ் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். ரொம்ப நெருக்கமாகவும் ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப விரிவாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த 3 லைன்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ கேப்னஸ் கரெக்டாக இருந்து அதே லெவலில் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய ஒர்க் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். டியூப் பீட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது அண்ட் தென் சைஸஸும் இருக்குது. ஸோ நாம் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் அப்படின்றதுனால நான் வந்து கோல்டு கலர் வந்து டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அண்ட் சைஸஸும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்ம டிசைன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸை வந்து ரொம்ப அழகாக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.